தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது திமுக ஆட்சிக்கு வந்து இன்னையோட 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. நம்முடைய முதல்வர் அது சம்பந்தமாக ட்வீட் போட்டிருக்காரு. அதை எதிர்த்தும் ஆதரித்தும் பல்வேறு கமெண்ட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அண்ணாமலை அவர்களும் எதிர்த்து ட்வீட் போட்டிருக்கார். முதலில் முதல்வர் சொன்னதை பார்த்துடலாம். இது சொல்லாட்சி அல்ல, செயலாட்சி. மக்களின் நன்றி கலந்த வாழ்த்தும் புன்னகை அரும்பும் முகங்களும் தான் இன்னும் இன்னும் உழைக்க தூண்டுகிறது. நம்பிக்கையோடு முன் செல்லுகிறேன், பெருமையோடு சொல்லுகிறேன். தலை சிறந்த 3 ஆண்டு, தலை நிமிர்ந்த தமிழ்நாடு. இதாங்க அந்த ட்வீட்டு. ஒரு டேகும் போட்டிருக்காரு, 3 years ஆஃப் எம்கே ஸ்டாலின் கவர்மெண்ட். இதை திமுக காரங்களும் திமுகவின் கூட்டணி கட்சிக்காரங்களும் தான் ஆஹா ஓஹோ என்று புகழ்கிறார்கள். அவங்க பெண்களுக்கு இலவச பஸ் டிக்கெட் கொடுத்ததை பற்றியும், மாதம் 1000 ரூபாய் கொடுத்ததை பற்றியும், இன்னும் சில செயல்கள் நம்முடைய அரசு செய்ததை பற்றியும் சொல்லி இது சாதனை ஆட்சி தான் அப்படின்னு முடிக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் 3 ஆண்டுக்கே மூச்சு முட்டுதே அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அதில் திமுக மேலே இந்த 3 வருஷத்தில் மக்களுக்கு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் ஒன்றா கொடுத்துருக்காரு. வேங்கை வயலில் குடிநீரில் மலம் கலந்த விஷயம் என்னாச்சு? ஆவின் பாலில் கொழுப்பை குறைச்சி விலையை ஏற்றி விற்கிறீங்களே, இது நியாயமா? கோவை குண்டு வெடிப்பை மூடி மறைக்க பார்த்தீங்களே, இது நியாயமா? போதைப் பொருள் தமிழ்நாட்டில் அதிகமாகிடுச்சே, அது சரியா? பிஜிஆர் ஊழல், பொங்கல் பரிசு தொகுப்பு ஊழல், இதெல்லாம் சரியா? தலித் சிறுமியை வன்கொடுமை செய்த திமுக எம்எல்ஏ குடும்பம். சென்னையில் மழைநீர் வடிகால் அமைப்பதில் 4000 கோடி முறைகேடு. தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் லாக்அப் மரணங்கள். பெண் காவலரை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்திய திமுகவினர். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பட்டியலின மக்களுக்கு எதிராக அதிகரித்து உள்ள வன்கொடுமைகள். சாமானிய மக்களை வஞ்சிக்கும் வகையில் வீட்டு வரி, சொத்து வரியை உயர்த்தியது. 1,34,000 கோடி திமுகவினரின் சொத்து குவிப்பு டிஎம்கே ஃபைல்ஸ் மூலமாக தெரிய வந்தது. 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தியவர்களுக்கு பதவி வழங்கியது. உரிமைக்காக போராடிய விவசாய பெருமக்களை குண்டர் சட்டம் போட்டு கைது செய்தது. மின்சார கட்டணத்தை உயர்த்தி தொழில்துறையை அழித்து சாமானிய மக்களை இன்னலுக்கு உள்ளாக்கியது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகளில் 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் பொதுமக்களை ஏமாற்றியது. போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது. இதெல்லாம் கூட இந்த 3 வருஷத்தில் நடந்தது தான் முதல்வர் அவர்களே. இதுதான் அண்ணாமலை அவர்கள் போட்ட பதிவில் இருக்கக்கூடிய சாராம்சங்கள். அதில் லாஸ்ட்டு பட் நாட் லீஸ்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது. ஒரு குடும்பம் ஒரே ஆண்டில் 30,000 கோடி அப்படின்னு நிறுத்திட்டாங்க. இது யாரோ கால் பண்ணும்போது பொதுமக்களுக்கு தெரிய வந்த விஷயம். திமுக மாதிரியே பாஜகவும் ஒரு டேகை போட்டிருக்கு, மூச்சு முட்டுதே. நானும் நிறையா டேக்ஸ்லாம் பார்த்தேன். போதை கடத்தல் திமுக, டிஎம்கே ஃபைல்ஸ் தமிழ்நாடு. இன்னும் 2 ஆண்டு இருக்கா? இது நீங்கள் அதிகம் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா இது நான் போட்டது. ஏடிஎம்கே சைட்லேருந்து 3 years ஆஃப் டூம்டு டிஎம்கே கவர்மெண்ட்னு ஒரு டேக் பார்த்தேன். வடிவேலு காமெடி மாதிரி இந்த பக்கம் பாதாள கிணறு, அந்த பக்கம் வந்த வழி அப்படின்னு எல்லா பக்கமும் போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே சம்பவங்களும் நடக்குது. ஒரு கவர்மெண்ட் பஸ் டிரைவர் நல்லா குடிச்சிட்டு வண்டியை கண்ணாமண்ணான்னு ஓட்டின்னு போகிறாரு. அதில் இருக்க பயணிகள்லாம் இறங்கி அந்த டிரைவரை கண்ணாமண்ணான்னு திட்டுறாங்க. சப்போர்ட்டுக்கு வந்த கண்டக்டரையும் கீழ்ச்சி தொங்க விடுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. பாலிமர் நியூஸ் சேனலில் ஒன்று காமிச்சாங்க. ஒருத்தர் தன்னுடைய வண்டியில் ஸ்கூல் புக்கை கொண்டு போகிறாரு. அந்த வண்டியை பிடிச்ச போக்குவரத்து காவல்துறை அதிகாரி 500 ரூபா ஃபைன் கட்ட சொல்கிறார். அந்த வண்டிக்காரு, என்கிட்ட லைசன்ஸு, ஆர்சி எல்லாமே இருக்குது, நான் சட்ட விரோதமாக எந்த பொருளையும் வண்டியில் எடுத்துக்கிட்டு போகல, ஸ்கூல் புக்கு தான் எடுத்துக்கிட்டு போகிறேன், உங்களுடைய லைசன்ஸை காட்டுங்க, நீங்கள் போலீஸுன்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டார். இப்படிலாம் கேட்டால் சும்மா இருப்பாங்களா? ஐயாக்கள் எதிர்த்து யாராவது பேசலாமா? அதெல்லாம் கிடையாது, நீ கட்டிட்டு தான் போனோம்னு சொன்னார். இவர் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கார். சரிங்க, எந்த கேஸுக்காக நான் ஃபைன் கட்டணும்? டிஸ்ரப்ஷன் கேஸ். வாட் இஸ் டிஸ்ரப்ஷன், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. அந்த அதிகாரி ஐடி கார்டையும் காட்டலை, என்ன கேஸுன்னு விளக்கமும் கொடுக்கலை. இவர் வீடியோ எடுக்கிறத பற்றி எந்த கவலையும் படலை. இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு, போக்குவரத்து காவல்துறையெல்லாம் எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்குன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். ஆனால் இந்த மாதிரி வீடியோவை பார்த்த பிறகு கீழே மக்கள் கமெண்ட்டில் பொங்கி எழறாங்க. இப்படிப்பட்ட ஆளுங்களை சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, டிஸ்மிஸே பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த கவர்மெண்ட் இதெல்லாம் செய்யாதுன்றதையும் அவங்களே சொல்கிறாங்க.
இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஹைதராபாத்தில் கலந்துக்கிட்ட மீட்டிங் சம்பந்தமான ஃபோட்டோலாம் போட்டிருந்தாரு. அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. எதிர்க்கட்சிங்க இவிஎம் மேலே சொல்கிற புகார் எல்லாமே பிஜேபி ஜெயிச்சா சமாளிக்கிறதுக்காக தான். நன்றி, வணக்கம்.